ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத காட்டுறேன். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட் எல்லாம் கிடையாது. ஆனால் உங்கள்கிட்ட வந்து ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு பேலன்ஸ் ஷீட்டும் இருந்தால் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோங்க. சேல்ஸ் வந்து 100, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 50, டெப்ரிசியேஷன் 20, ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 30 இருக்குது, டேக்ஸஸ் 10, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 20. ஸோ உங்கள்கிட்ட இன்கம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அடுத்தது கவனிங்க, 2 years பேலன்ஸ் ஷீட் இருக்குது. ஸோ இந்த 2 years பேலன்ஸ் ஷீட் அப்படின்றது கிரிட்டிக்கல். இல்லை ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவங்களுடைய ஃபஸ்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்டே வந்து ஆக்சுவலாக ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துலலாம் நீங்கள் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா 2 years பேலன்ஸ் ஷீட், அதாவது ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர் 2 வருஷத்துக்கும் தேவை. இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்டை வந்து கேர்ஃபுல்லாக கவனிங்க. கேபிட்டல் ப்ரீவியஸ் இயர் வந்து 100 இருந்தது, கரண்ட் இயர் வந்து அது 110 ஆயிருக்கு. அப்போ என்ன ஆயிருக்கு? கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா? கேபிட்டல் வந்து லாங் டேர்ம் ஐட்டம் அண்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால நம்ம அதை என்ன சொல்ல போகிறோம்? லாங் டேர்ம் சோர்ஸ். அடுத்தது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். 50 இருந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 70 ஆயிருக்கு. ப்ராப்ளி ப்ராஃபிட் ரீட்டைன் பண்ணதுனாலே இருக்கும். அண்ட் நீங்கள் கவனிச்சு பாருங்கள், ப்ராஃபிட் வந்து 20 ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 50 + 20 70. ஸோ இது வந்து நம்ம ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ட்டு எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். டைரெக்டாக 20 எஃபெக்ட் கொடுக்காம இன்னும் ஒரு சின்ன ஒரு ஐட்டம், நான் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம வந்து கேஷ் ப்ராஃபிட் மாதிரி அரைவ் பண்ணுறோம். ஸோ இந்த டெப்ரிசியேஷனையும் வந்து நம்ம ஃபேக்டர் பண்ணணும். டெப்ரிசியேஷன் எவ்வளோ வருது? 20. அப்போது PAT 20 ப்ளஸ் டெப்ரிசியேஷன் 20. நம்ம இப்படி தான் பண்ண போகிறோமா இல்லை வேறு ஃபார்மேட்டில் பண்ண போகிறோமா? ஏன்னா நான் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் சொல்லியிருந்தப்போ உங்களுக்கு என்ன சொன்னேன்? ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்ட் டாக்ஸஸ் அப்படின்னா PBT 30, டெப்ரிசியேஷன் 20, ஸோ 50. ஆனால் இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த ரிசர்வ்ஸில் வந்து உங்களுக்கு 20 இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அது வந்து இதனால். ஸோ நீங்கள் வந்து ரிசர்வ்ஸ் லாங் டேர்ம் ஃபண்ட் 20 உள்ளே வந்திருக்குன்னு செப்பரேட்டாக காட்ட தேவையில்லை. ஏன்னா அதை தான் வந்து நம்ம ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ட்டு இந்த கேல்குலேஷனில் வந்து நம்ம ஃபேக்டர் பண்ண போகிறோம். ஓகே, அதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது டேர்ம் லோன். 50 இருந்த டேர்ம் லோன் 60 ஆகுது. ஸோ டேர்ம் லோன் வந்து ஒரு 10 இன்க்ரீஸ் ஆகுது, 10 lakhs அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் வந்து லாங் டேர்ம் சோர்ஸ் இல்லையா? ஓகே. அடுத்தது கரண்ட் லைபிலிட்டி. 40 இருந்த கரண்ட் லைபிலிட்டி 50 ஆகுது. நம்ம கரண்ட் லைபிலிட்டி பற்றி பேசுகிறப்ப அதை கரண்ட் அசட்டோட கம்பேர் பண்ணி பேசுவோம். கரண்ட் அசட் என்ன ஆகுது? 90 இருந்த கரண்ட் அசட் 120 மாறுது. ஓகே, ரைட். ஸோ நம்ம வந்து ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி சைடில் எல்லாம் கேப்சர் பண்ணிட்டோம். அசட் சைடில் என்ன ஆகுதுன்றதையும் பாருங்கள். ஃபிக்ஸட் அசட் வந்து 150 இருந்த ஃபிக்ஸட் அசட் 170 மாறிடுச்சு. அதாவது ஃபிக்ஸட் அசட்டும் வந்து ஒரு 20 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னே முக்கியமாக 2 விஷயம் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இவங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டலில் வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஏன்னா இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த பிஸ்னஸ்னுடைய ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் என்ன, அதுவும் நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த 2 விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன்? ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்ட் டாக்ஸஸ். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் எவ்வளோ? 30. அது கூட நீங்கள் இந்த டெப்ரிசியேஷனை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்ட் டாக்ஸஸ் வந்துடும் 30 + 20 50. ஓகே, அது கிளியரா? ஓகே, ஸோ அதான் இங்கே மென்ஷன் ஆயிருக்கு 50. அடுத்தது சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். அது என்ன சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்? இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் இயரில் கரண்ட் அசட் எவ்வளோ? 90. ப்ரீவியஸ் இயரில் கரண்ட் லைபிலிட்டி எவ்வளோ? 40. கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டியாக வந்து நம்ம நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீவியஸ் இயரில் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து 90 - 40 = 50 ப்ரீவியஸ் இயரில். கரண்ட் இயரில் பாருங்கள் 120, கரண்ட் லைபிலிட்டி 50. 120 - 15 பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்துடுது? 70. ப்ரீவியஸ் இயரில் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் இது ரெண்டுத்துக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 50. இந்த வருஷம் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா 70.
ஸோ உங்களுடைய நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ரீவியஸ் இயர் 50, கரண்ட் இயர் 70, அப்போ இன்க்ரீஸ் எவ்வளோ 20. ஓகே, இந்த ரெண்டு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஹெட்டிங் கொடுத்துருங்க. சோர்ஸஸ் ஆஃப் ஃபண்ட்ஸு ஃபஸ்ட்டு சோர்ஸ் நம்ம ஃபேக்டர் பண்ண வேண்டியது ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஆல்ரெடி நம்ம கேல்குலேட் பண்ணோமா, 30 + 20 50. வெரி குட். ஸோ அது கேப்சர்டு. அடுத்தது லாங் டேர்ம் சோர்ஸஸ் எங்கெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆச்சா, 100ன்றது 110 ஆச்சு. ஸோ இன்க்ரீஸ் வந்து 10, அதை ஃபேக்டர் பண்ணுவோம். கேபிட்டல் 110 - 100, 10 இன்க்ரீஸ் ஆயிருக்கா. ஓகே, அடுத்தது டேர்ம் லோன் பாருங்கள். டேர்ம் லோன் வந்து 50 இருந்த டேர்ம் லோன் 60 ஆயிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் வந்து 10, அதையும் ஃபேக்டர் பண்ணுங்கள். டேர்ம் லோன் 60 - 50 இன்க்ரீஸ் எவ்வளோ 10. ஸோ இதெல்லாம் நீங்கள் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 50 + 10 + 10 70. லாங் டேர்ம் சோர்ஸஸ் வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். அடுத்தது லாங் டேர்ம் யூஸ் பாருங்கள். இந்த லாங் டேர்ம் யூஸில் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இது பார்க்குறப்ப ஃபிக்ஸட் அசெட்ஸ் வந்து 150 இருந்த ஃபிக்ஸட் அசெட் 170 ஆயிருக்கு. ப்ரைமா ஃபேஸி வந்து ஃபிக்ஸட் அசெட் வந்து 20 தான் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 150லேருந்து கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் 20 மைனஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா கரண்ட் இயர் வந்து 130 இருந்திருக்கணும், 150 - 20. ஆனால் 130 இல்லாமல் அது 170 இருக்குது. அப்படின்னா கிட்டத்தட்ட 40 lakhsக்கு பர்ச்சேஸ் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபிக்ஸட் அசெட் வந்து பாருங்கள் 170 - 150 அப்படின்ட்டு நம்ம கம்பேர் பண்ணுறோம். 170 - 150. ஆனால் இந்த டிஃப்ரென்ஸ் கூட நம்ம இந்த டெப்ரிசியேஷனையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு எவ்வளோ வருது 40. இதுதான் வந்து ஆக்சுவல் இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸட் அசெட். ஸோ உங்களுக்கு வந்து டோட்டல் சோர்ஸஸ் வந்து 70, டோட்டல் யூசஸ் பார்த்துட்டிங்கன்னா 40 தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு கேப் என்ன வருது, கேப் வந்து 30 வருது. அதாவது 70 வந்து சோர்ஸு, யூஸ் வந்து 40. அப்போ ஒரு 30 வந்து கேப் இருக்குது. அந்த 30ல் முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இவங்க டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்களா 10. அப்போ இந்த டேக்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், லாங் டேர்ம் யூஸாக ட்ரீட் பண்ணுறேன். ஓகே ரைட். அப்போது டேக்ஸ் வந்து ஒரு 10. அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் கேபிட்டல் பார்த்துருங்க. நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம என்ன அரைவ் பண்ணோம், 50 இருந்த ஒர்க்கிங் கேபிட்டல் 70 ஆயிடுச்சு. ஸோ இன்க்ரீஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே நம்ம கேப்சர் பண்ணுறோம் பாருங்கள். ஒர்க்கிங் கேபிட்டல் கரண்ட் இயர் வந்து 70, ப்ரீவியஸ் இயர் 50. ஸோ அங்கே வந்து ஒரு இன்க்ரீஸ் இருக்குது. இன்க்ரீஸ் எவ்வளோ 20. அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் ஒரு 10 பே பண்ணியிருக்காங்களா. ஸோ அதையும் நம்ம இங்கே கேப்சர் பண்ணிடலாம். டேக்ஸ் ஆஃப் 10. ஸோ 20 + 10 எவ்வளோ வந்துடுது 30. அப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். சோர்ஸஸ் 70, யூசஸ் 40 + 10 + 20 70 டேலிடு. ஆனால் இதை டேலி பண்ணுறது கிடையாது இதனுடைய அப்ஜெக்டிவ். அதாவது பேலன்ஸ் ஷீட் மாதிரி டேலி பண்ணுறது கிடையாது அப்ஜெக்டிவ். இதனுடைய அப்ஜெக்டிவ் வந்து உங்களுக்கு எங்கே இருந்தெல்லாம் ஃபண்டு வந்திருக்கு அதை நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வந்து 70 lakhsக்கு லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. எப்படியெல்லாம், ஆப்ரேஷன்லேருந்து 50, கேபிட்டல்லேருந்து 10, டேர்ம் லோன்லேருந்து 10. ஓகே, இந்த 70 lakhs நீங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபிக்ஸட் அசெட் வாங்குறதுக்காக 40 lakhs யூஸ் பண்ணிட்டீங்க, 10 lakh வந்து டேக்ஸ் பே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ 50 lakh அதிலே போயிடுச்சு. பேலன்ஸ் 20 lakh இருந்தது, அதை வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்குறது மூலமா உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸுடைய பல்ஸே தெரிஞ்சிருது. லைக் எங்கேருந்து பணம் வந்தது, எங்கெல்லாம் அந்த பணம் போயிருக்கு, பிஸ்னஸ் ஹெல்த்தியாக இருக்கா. இப்போ இதை பார்க்குறப்ப தே ஆர் குட். ஏன்னா கரெக்டாக லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அதை ஆப்டிமமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட சர்ப்ளஸ் இருந்தது, சர்ப்ளஸை ஒர்க்கிங் கேபிட்டலுக்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெல்த்தியான சைன் தான் அது.